இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீதி நேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 19:11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குற்றத்தை மன்னிப்பது, மன்னிக்கும் உள்ளம். இன்றைக்கு நம் உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மன்னிக்கிற உள்ளம் உள்ளதாக இருக்கிறதா? வேதத்திலே பேதுருவை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட போய் சொல்வார், ஆண்டவரே, நான் என்னுடைய சகோதரன் ஒருவேளை தவறு செய்தா நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறை மன்னிக்கலாமான்னு சொல்றார். ஆனால் யூத முறைமைப்படி ஒருவனை மன்னிக்க 3 முறை மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க யூதர்கள் நினைத்த காலம் அது. அப்போ அந்த நேரத்துல அவன் பெருந்தன்மையாக அந்த பேதுரு என்ன நினைக்கிறான்னா, ஆண்டவர்கிட்ட நான் 7 முறை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், 7 முறை அல்ல 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்வதை நாம் வாசிக்கலாம். இங்க சில சமயங்கள்ல நாம் என்ன செய்கிறோம்னா, மன்னிக்கிற உள்ளம் நமக்கு இல்லை. அப்படிப்பட்ட உள்ளத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் மன்னித்து நம்ம தன்னுடைய சிலுவையிலே காட்டி கொடுத்த, சிலுவையில் அறைந்த போது முதலாவது வார்த்தையாக மன்னிப்பை அவர் வாழ்ந்து காட்டினார். நம்ம வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு வேணும் மன்னிக்கிறோம், மற்றவர்களை மன்னிக்கிற குணம் நம்மகிட்ட இருக்கிறதா? அமெரிக்கா தேசத்திலே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். 100 பேரை கொண்டு ஒரு கும்பலாக வைத்து கொண்டு ஒரு மனிதன் அங்கு இருக்கிற அவர்களை வம்புக்கு இழுத்து அடித்து அவர்கள் துன்புறுவதை பார்த்து ரசிப்பது, விளையாட்டாக செய்வது அவருக்கு 100 பேரை அவர்கள் போய் சில மனுஷர்களை அவர்கள் அடிமையாக்கி வைத்து அவர்களை அடித்து துன்புறுத்தி மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருந்தாங்க. அப்போது ஒரு நாள் அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். அவனுக்குள்ளே மனமாற்றம் வருகிறது, திருந்துகிறான். அந்த 100 பேர்களை எல்லாம் விட்டு அவர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு அவன் தன்னுடைய வேலையை செய்வதற்காக சென்று விட்டார். ஒரு நாள் அவர் வேலை முடித்துவிட்டு அவர் சிறிது நேரம் கால்பந்து விளையாடலாம் என்று சொல்லி விளையாடி கொண்டிருந்த போது அந்த விளையாட்டு அரங்கிலே ஒரு மனிதன் அவன் யதார்த்தமாக இந்த மனிதனை அடித்து விடுகிறான், அடித்து துன்புறுத்தி விடுகிறான். இப்பொழுது இவனுடைய முன்பதாக அவர் செய்த காரியங்கள் அவருக்கு நினைவுக்கு வருகிறது. ஆனால் இவர் ரட்சிக்கப்பட்டதனாலே அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் இயேசுவை நேசிக்கிறபடியினால் உன்னையும் நேசிக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதனை அடிக்காமல் விட்டு விடுகிறார். அப்பொழுது அந்த மனிதன் இயேசுவை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு ஓடி போய்விட்டார். மறுநாள் கேட்கிறார், நீங்க முன்பதாக நீங்க எப்படி இருந்தீங்க, ஆனால் இப்பொழுது எவ்வளவு மாறிவிட்டீர்கள், நான் அடித்தேன் ஆனால் மன்னித்து விட்டீர்களே என்று சொல்லி அந்த மனிதன் மன்னிப்பு கேட்கிறான். பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல நாம் மன்னிக்கிற குணம் நம்மளுக்கு இருக்கிறதா? மன்னிக்கும் போது கர்த்தர் அந்த உள்ளம் நமக்கு இருக்கும்போது நம்மளுடைய ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் இருப்போம். ஆண்டவருக்காக நாம் வாழும்போது நாம் மன்னிக்கிற உள்ளம் நமக்கு வேண்டும். இன்னும் வேதத்துல அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பவுல் பிலேமோனுக்கு எழுதிய ஒரு நிருபம், அந்த நிருபத்திலே அது ஒரே ஒரு நிருபம் தான். அந்த நிருபத்திலே அவன் பிலேமோனுக்கு எழுதினான். அந்த பிலேமோன் தன் உடன் வேலை பார்த்த ஓனேசிமு அவன் துரோகம் செய்துவிட்டு பிலேமோனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டு ஓடி சென்று விட்டான், ரோமாபுரிக்கு ஓடிவிட்டான். இப்போது அவனுக்கு என்ன, பிலேமோனுக்கு துரோகம் செய்துவிட்டு ஓடிவிட்டான். அப்போ இந்த இவன் ஓனேசிமு என்ன செய்யறான்னா, பவுலை சந்திக்கிறான். இந்த ரோமாபுரிக்கு வந்த பவுல் சந்தித்து மனமாற்றம் பெறுகிறான். இப்போ பவுல்
அவன் வந்து பிலேமோனுக்கு எழுதுகிறான். எழுதும்போது இந்த ஓனேசிமை ஏற்றுக்கொள், அவன் வந்து மனம் மாறிவிட்டான், அவன் தவறு செய்தது உண்மைதான், அவன் செய்த தவறுக்கு அவன் வந்து அவனை அடிமையா ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவன் வந்து செய்த தவறுக்கு அவன் மனம் மாறிவிட்டான் என்று சொல்லி பவுல் அவனுக்காக ஒரு கடிதம் எழுதுகிறான். இப்போ அந்த இடத்துல பிலேமோன் என்ன செய்கிறான், மன்னித்து ஏற்றுக்கொள்வதை நாம் வாசிக்கலாம். அந்த பவுல் பிலேமோனுக்கு எழுதிய அந்த நிருபம் ஒரே ஒரு நிருபம் தான். அந்த வாசித்து பார்க்கும்போது அதை நம்ம அறிந்து கொள்ளலாம். சில நேரங்களில் நம்ம மன்னிக்கிற உள்ளம் நமக்கு இருக்கிறதா? நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்ட அந்த ஓனேசிமு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டான் தான். ஆனாலும் பவுல் சொன்ன காரணத்தினாலே பிலேமோன் மன்னித்து விடுற காரியத்தை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு மன்னிக்கிற உள்ளம் நமக்குள்ளே இருக்கிறதா? இங்கே ஒரு புத்தகத்திலே ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். அந்த பகுதி என்ன, அந்த இதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, மன்னித்தால் மண் வீட்டை மாளிகைகளாக்குவீர்கள், மன்னிக்காவிட்டால் மாளிகைகள் மண் மேடாகும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு வேடிக்கையான ஒரு வார்த்தை தான். ஆனால் அதை சிந்திக்கும் எண்ணம் நமக்கு வேண்டும். ஒருவேளை நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள மன்னிக்கிற எண்ணம் இருந்தா மண் வீடு கூட மாளிகையா இருக்குமா? ஒருவேளை நம்ம மன்னிக்க மறந்து விட்டா மாளிகை வீடு கூட அது மண்ணாக தான் தோன்றும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கான். பிரியமானவர்களே, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, சிந்தனைகள் எப்படி இருக்குது, மன்னிக்கிற உள்ளம் நமக்குள்ள இருக்கிறதா? பவுல் அந்த பிலேமோனுக்கு எழுதும்போது அந்த பிலேமோன் மன்னிக்கிற உள்ளத்தோடு இல்லை, அவன் இருதயம் கடினமாக தான் இருந்து, தன்னுடைய உடன் வேலைக்காரர் அவன் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தி சென்று விட்டான் என்று சொல்லி வைராக்கியமாக இருந்து கொண்டுதான் இருந்தான். அந்த நஷ்டத்துக்கு ஈடுகட்ட என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனா அவன் பவுல் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மன்னித்து விடுகிறான். பிரியமானவர்கள், நாம் எவ்வளவு வேணும் மன்னிக்கிறோம் பாருங்க. ஒருவன் ஒரு தெருவோரத்துல நடந்து சென்று கொண்டிருக்கும் போது நாய் வந்து அவன் குறுக்கே அவனை எதிர்கொள்ளும் போது அந்த நாயை காயப்படுத்தி விடுகிறான். அப்போ அவனுடைய உள்ளத்துக்குள்ள என்ன வருது, இந்த நாய் பாவம் இப்படி காயப்பட்டுட்டே, அதுக்கு நம்ம உதவி செய்யலான்னு என்று சொல்லி உதவி செய்த போது அந்த நாய் அவனை கடித்து விட்டது. அப்பொழுது அவன் செய்த தவறை உணர்கிறான். நம்ம செய்த தவறுனாலதான் அந்த நாய் காயப்பட்டது, ஆனா நாய் என்ன செய்து நம்மை கடித்து விட்டது என்று சொல்லி விட்டு செல்லாதபடிக்கு அது கடைசி வரை இருந்து அந்த நாய்க்கு உதவி செய்து விட்டு சென்று விட்டான். பாருங்க, சில நேரங்களில் நம்ம இதே போல உதவி செய்த போது நாயோ ஏதோ ஒன்று நமக்கு தீங்கு செய்யும் போது நம்ம என்ன செய்வோம், நம்ம மன்னிப்போமா, உதவி செய்வோமா? மற்றவர்களுக்கு ஒருவேளை நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் கூட, இல்லை உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஏதோ துரோகம் செஞ்சிருக்கலாம், நமக்கு விரோதமாக ஏதாவது காரியம் செஞ்சிருக்கலாம். நம்மளுக்கு மன்னிக்கிற உள்ளம் வேணும்னு சொல்லி கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு கூட ஏசப்பா, இந்த மன்னிக்கிற உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. எங்க இருதயத்துல ஏசப்பா சில நேரங்கள்ல ஏசப்பா வீண் வைராக்கியத்தோடு இருக்கிற சப்பா, பேதுரு சொன்னது போல 7 முறை மன்னிக்கணுமா என்று சொல்லி கூட பேதுரு ஆண்டவர்கிட்ட சப்பா உம்மிடம் கேட்டது போல சில நேரங்களை நாங்க கணக்கு வைத்து கொண்டு இருக்கிறோம் சப்பா. எங்க இருதயத்துக்குள்ளாக சப்பா மன்னிக்கிற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயே சப்பா நீங்க கிரியை செய்யுங்கப்பா. ஒருவேளை மன்னித்து மறக்கிற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தருவதற்காக நன்றி. துதிகான மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பும் கேட்கிற பிதாவே, ஆமென்.